வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் இருந்துன்னா அவரால் முடித்த அளவுக்கு நம்ம மல்லிக்காக எவ்வளோ தியாகம் பண்ண முடியுமோ அவ்வளோ தியாகம் பண்ணிருக்காங்க. ஏன்னா நம்ம மல்லிக்கு எதுவும் ஒன்றும் ஆகக்கூடாது, மல்லிக்கு என்ன நம்பி வந்தவன் அவள் வாழ்க்கை பூரா நல்லா இருக்கணும், அவளுக்கு எந்த ஒரு கஷ்டம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணின்னு இருக்காங்க. பார்த்து செதுக்குறாருன்னு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பக்குவமாக எல்லாத்தையும் பார்த்து பண்ணிட்டு இருக்காரு. சரி, இந்த ஒரு தருணத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. எல்லாமே நல்லபடியாக தான் நடந்துன்னு இருக்குது அந்த கடவுளோட அருளால் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம். ஆனால் அதே சமயத்தில் மறுபக்கம் சதி திட்டங்கள் நிறையவே தீட்டிகிட்டு இருக்காங்க. நீ எப்படி எட்டுன்னு போயிட்டு அந்த 5 சவரன் நகையை நீ கொடுக்குற, சாமி சன்னியானத்தில் வைக்கிற ஒவ்வொரு பரிகாரத்திலும் நான் தடுப்பேன், நீ எந்த ஷூ கொடுத்தா அந்த ஷூவை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இந்த அக்காவை அவமானப்படுத்திட்டல, ஒவ்வொரு விஷயத்திலையும் உன்னை நான் இது பண்ணோண்டா, அந்த மல்லி எப்படி உயிரோடு இருப்பான்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சவால் விட்டுன்னு இருக்காரு நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதம். இவங்க 2 பேரோட கூட்டணி ரொம்பவே பயங்கரமாக போயின்னு இருக்குது. இப்போ எப்படியாவது இந்த பரிகாரத்தை தடுத்து நிறுத்தி நம்ம மல்லியோட உயிருக்கு உழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தீவிரமாக ஆர்வமாக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குமா நடக்காதா? இவங்க பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ரொம்பவே இரிட்டேட்டாக பண்ணுற மாதிரி தான் இருக்குது. என்னங்க பண்ணுறது, எல்லாமே கடந்து போனால் மட்டும் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு போராட்டத்தில் தான் நம்ம மல்லி இப்போ போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மல்லிக்கு இன்றைக்கியோட கண்ட முடிய போது நம்ம விஜய் கரெக்டாக போய் நகைக்கடையில் நகையும் வாங்கிடுறாரு. போகும்போது திடீர்னு ஒரு திருட யாரா எவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களன்னா கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி ரெடி பண்ணால தான் அவன் வந்து நகையை பிடிங்கின ஓடுறான். அவனை பிடிச்சா அவனும் இப்போ கூட அரவிந்த் வேற இல்லை. இப்போ என்ன பண்ண போகிறாரு, ஏது பண்ண போகிறாரு, வெறுங்காலில் ஓடினா கீழே அப்படியே சும்மா கல் பாதைங்க, அப்படியே சும்மா காலு குத்த சீசா வீட்டில் அறுத்து ரத்தம் வர ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் விஜய் அங்கேயே வைக்கிறாரு. திடீர்னு அந்தான பக்கம் இருந்து அப்படியே சும்மா அந்த ரவுடி பறந்துன்னு வந்து இந்தான பக்கம் ஓடுறான். என்னடான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரவிந்துங்க அடியில் அவன் மூஞ்செல்லாம் உடஞ்சி பார்த்தோம்னா பார்த்தீங்கன்னா கட்டில் அவன் கையில் கருத்தை பிடிங்கின்னு வந்து நம்ம விஜய் கிட்ட கொடுத்து விஜய் காலுக்கு கட்டுக்கடலான்னு பார்க்குறாரு. இல்லை அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம், ஃபஸ்ட்டு நம்ம கோவிலுக்கு போகலாம், கோவிலுக்கு போய் டைம் முடுறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த சாமி சன்னிதில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு விஜய். அதை வந்து அப்படியே நம்ம மல்லி அதான் நின்று பார்த்துன்னு இருக்காங்க. கண்ணில் தண்ணி வருது. ஒரு பக்கம் வந்து விஜய் கட்டி பிடிச்சின்னு அழ ஆரம்பிச்சாங்க. விஜய் வந்து உனக்கு எது ஒன்றும் ஆக விட மாட்டேன், எதுக்கும் கவலைப்படாது, உங்களோட அன்பு எனக்கு ரொம்ப புரிஞ்சிருச்சு, இனிமேல் உங்களை விட்டு நான் போகவே மாட்டேன், நீங்களே போக சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் என்றைக்குமே செத்தாலும் போக சொல்ல மாட்டேன், உயிர் பிரிஞ்சாலும் அது உங்க கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் இப்போ ஒன்று சேர்றாங்க. நம்ம மல்லி சரியில்லை, இத்தனை நாள் இவங்க 2 பேரும் ஒன்று சேராமல் போனது தான் ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணிருந்தோம். இப்போ இவங்களே ஒன்று சேர்ந்துட்டாங்க. அதனால் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது, நல்லா தொடராகவும் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பக்கம் எக்ஸைட்மெண்ட்டோட தான் போயின்னு இருக்காங்க. சரி, இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் ட்ராவல் ஆகின்னு இருக்கும்போது கரெக்டாக அந்த சாமியார் அங்கே வந்துடுறாரு. நம்ம விஜயும் கரெக்ட் டைம் போயிட்டு அங்கே சன்னியாசத்தில் கொடுத்துட்றாங்க. இனிமேல் உன் மனைவிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காது, உன் மனைவியோட உசருக்கு ஆபத்து இல்லை, அது மட்டும் இல்லாமல் இந்த செயினை உன் மனைவி காலத்தில் போட்டு விடு, சாமி சன்னியாசத்தில் வச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து போட்டு விடுறாங்க. சாமி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, யாராக இருந்தாலும் சாமி சோதிக்கிறதுக்கு இந்த மாதிரி தான் சொல்லும், அந்த சமயத்தில் அவங்க செய்கிறாங்களா செய்ய மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நீங்கள் செஞ்சீங்க, அதனால் அந்த சாமியோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு, இது உங்கள் மனைவி கழுத்தில் போட்டு உங்கள் மனைவி உயிரை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் போட்டு விடுறாரு. அதை தூரமாக வந்து நம்ம ரஞ்சிதமும் ராஜேஸ்வரி பார்த்து வைத்தரிசில் குதிக்கிறாங்க. ஒரு பக்கம் ஐயோ இந்த கேடு கேட்டளவுக்கு அந்த நகை போனோம், அந்த நகை எவ்வளோ 5 சவரன் எங்கே போய் நான் வாங்குறது, இப்படி பண்ணிட்டாங்களே, இவன் சித்துருவான்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஆகி போட்டாலே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அந்த ரவுடிக்கு ஃபோன் பண்ணி, ஏன்டா ஒரு வேலை கொடுத்தா உருப்படியே செய்ய தெரியாது அவனுக்கு, நீ எல்லாம் எதுக்குடா இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் கண்ட வேணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறான். பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது, என்னடா இந்த அளவுக்கு ஒரு பக்கம் மனசு நோகிற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் இழந்து தான் அவனை இழந்தால் மட்டும்தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு இல்லை முடியாது அப்படி இப்படின்னு சொன்னால் வாழ்க்கையில் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் தான் இப்போதைக்கு நம்ம மல்லி தொடர் போயின்னு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வெண்பா இருக்காங்களா, அவங்களும் அங்கே வந்துடுறாங்க. வந்து விஜய் கட்டி பிடிச்சின்னு, இந்த உலகத்துலேயே நீங்கள் தான்ப்பா எனக்கு பெஸ்ட் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சி அழ ஆரம்பிச்சுறாங்க. உடனே 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. இந்த சந்தோஷம் நீடிக்காதா, இன்னும் என்னென்ன விஷயமெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கினா அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து சாமியார்கிட்ட சொல்கிறாங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் இல்லை, வேறு எதனா பரிகாரம் பண்ணுமான்னு சொல்லிட்டு, இனிமேல் எந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் நார்மலாக வழக்கம் போல் செப்பல்ஸ் எதுனாலும் போட்டலாம் பிரச்சனை இல்லை, அன்னதானன்றது நீங்கள் பண்ணலாம், அது உங்கள் இஷ்டம் அப்படின்னு சொல்ல நான் ஒவ்வொரு வாரமாக இனிமேல் அன்னதானம் பண்ண போகிறேன், ஏன்னா நான் அன்னதானம் பண்ணும்போது அவங்களோட வயிறு வலி பசி எல்லாத்தையும் நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பாசமாக சொல்லியிருக்காரு. அதனால் இல்லாதவங்களுக்கு பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் முடிவெடுத்திருக்காரு. இது ஒரு நல்ல விஷயமாக கருதப்படுது. நம்ம மல்லி இருந்துன்னு இதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுவேன், என்னால் முடிஞ்ச சப்போர்ட்டாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசார சொல்கிறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. பரவாயில்லையே, ஒரு பக்கம் நம்ம விஜயும் இந்த அளவுக்கு மாறிட்டார். நான் எல்லாத்துக்கும் காரணம் முழுக்க அந்த சாமியாரும் நம்ம மல்லி தாங்க. இவங்க பண்ண முயற்சியால் இப்போ எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது, இன்னும் வெவ்வேறு பிரச்சனைகள் வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எல்லாமே வருங்க. எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமை நம்மக்கிட்ட இருக்கணும். வாழ்க்கைன்னா இந்த மாதிரி கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும், எல்லாத்தையும் சமாளிக்கணும். அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சு முன்னேற முடியும். இல்லைன்னா வாழ்க்கையில்
பிடுங்க முடியாதுங்க. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது. சரி, நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தப்பட்டு போவோம். நாம் இப்போ எங்கே வந்துக்கிறோமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க தாங்க வந்திருக்கோம். ஆனால் மீன் எதுவும் அவ்வளோவும் இல்லை, டேம் கண்டை மட்டும்தான் இருக்குது. வேறு எதுவும் மீன் பெருசாக எதுவும் இல்லை. இருந்திருந்தால் அதுவும் பிடிச்சிருக்கலாம். சரி, ஓகே நண்பர்களே, மீன் பிடிச்ச அனுபவம் உங்களுக்கு இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிட்டு போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.